Hi friends, welcome back to our channel Festive Style Designer இருந்து உங்கள் நந்தினி. ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டு நம்ம டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் நம்ம போடுற இந்த நார்மல் எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி அப்படிங்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த மிஷின் வச்சு நான் சூப்பராக ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து போடலை. இல்லை என்னால் பண்ண முடியாது, என்னால் மினிமமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ யாரும் வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் இந்த நார்மல் நம்ம போடுற எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினுக்கு நீங்கள் வந்துட்டு 3 lakhக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்துட்டு அந்த 1.5 லட்சம் ரூபாயிலெல்லாம் ஒரு மிஷின் இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேமை கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து சும்மா நம்மளுக்கு ஒரு வேலை நம்ம அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கினா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிலே கொஞ்சம் ஹையண்டாக இருக்க மாடல் வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். பட் நம்மக்கிட்ட இருக்கிற எம்ப்ராய்டரி மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 8,000 வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த மிஷின் வந்து வாங்கிக்கலாம். இந்த மிஷின் வந்து 8,000 to 12,000 வரைக்குமே கிடைக்குது. செகண்ட் ஹேண்டில் வாங்குங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்குமே ரெக்வஸ்ட் பண்ணுறது இதுதான். இந்த எம்ப்ராய்டரி போடணும் அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னா வந்துட்டு புது மிஷினை வாங்கி போட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட புது மிஷின் வாங்குறதுக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பட் எதுக்காக நான் செகண்ட் ஹேண்ட் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற டெய்லரிங் மிஷின் மாதிரி இதை வந்து நார்மலாக நம்ம ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் செட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் வந்துட்டு ஆல்ரெடி யாராச்சும் ரன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வாங்கி நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடும்போது அது ஃப்ளோவாக ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குங்க. நீங்கள் நல்லா பழகிட்டு நல்லா நான் போடுறேன் ஆனால் என் மிஷின் வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்காக மைண்ட் செட் வரும்போது நீங்கள் புது மிஷின் வந்துட்டு இதே மாதிரியே வாங்கி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். பட் என்னோட சஜஷன் செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஃபஸ்ட்டு வாங்கி போட்டு நீங்கள் பண்ணணுங்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து 8,000லேயே கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஊர்லேயே மிஷின் சேல் பண்ணுற இடத்துல நீங்கள் கேட்டு பார்த்து இதை வந்து சொல்லி வைக்கணும். ஏன்னா இது வந்து அதிகமாக அந்த மிஷின் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு சொல்லி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஒரு 10க்கு 10 ரூமாச்சு சின்னதாக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து ஓரமாலாம் போட முடியாது. ஏன்னா அது வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது ஓரமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போட்டு வைக்கணும். பட் இந்த எம்ப்ராய்டரி மிஷின் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வீட்டில் வந்து ஓரத்தில் ஒரு மிஷின் போட்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரியே இந்த மிஷினை வச்சு நீங்கள் வந்து ஓட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி வந்து ஆட்டோமேட்டிக் ஒர்க், இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒர்க். ஆட்டோமேட்டிக் ஒர்க் அப்படின்னா அவங்களுக்கும் வேலை இருக்குது. கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி வாங்கினா எல்லாமே அதுவே போட்டுறாது. கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷின்லையும் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஆளும் அங்கே வந்து இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா இடையில ஏதாவது த்ரெட்டு கட் ஆகுது, இல்லை எதுக்காவது ஸ்டாப் ஆகுது அந்த மிஷின், இல்லை ஏதாவது எரர் கட்டுது அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கினாலுமே அங்கே ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிறது அவசியம். பட் இந்த மிஷினில் வந்துட்டு நீங்கள் தான் போட முடியும், வேறு யாரும் வந்துட்டு இதை ரன் பண்ண முடியாது. யார் மிஷின் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகி எம்ப்ராய்டரி போடுறீங்களோ அவங்க மட்டும்தான் போட முடியும். யார் வேணாலும் டெய்லரிங் மிஷின் மாதிரி ஆள் மாற்றி உட்காந்து அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினில் வந்து செலக்டட் டிசைன் மட்டும்தான் போட முடியும். ஆல்ரெடி அதுவே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டிசைன் மட்டுமே வந்து நீங்கள் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே கொடுத்து ஓகே பண்ணி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போட ஆரம்பிச்சிடும். பட் நம்ம மிஷினில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு டிசைனுமே நம்ம தான் ட்ரேஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே மார்க்கிங்லேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும். நீங்கள் அதுக்கு அதிகமாக அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து அதோட வேலையை பார்க்குது. இங்கே வந்து நம்ம அமௌண்ட் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த வேலையெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் தான். அதுக்குன்னு சுத்தமாக ஸ்பேஸ் வேணான்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு ரூம் 10க்கு 10 ரூமாச்சு இருந்துச்சுன்னா ஒரு ஓரமாக போட்டுக்கலாம். இந்த மிஷினை நம்ம எங்கிட்டு வேணாலும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். டக்குன்னு மூவ் பண்ணிக்க முடியும். பட் அந்த மிஷினை வந்துட்டு நம்ம எடுத்தோன்னா டக்குன்னுலாம் மூவ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அது போட்ட இடத்துலையே அது இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேசிங், அதில் வந்து ட்ரேசிங்கு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கிடையாது. பட் எம்ப்ராய்டரி மிஷின் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடியில் கேன்வாஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா தான் டிசைன்ஸ் வந்து ஹோல்ஸ் விழுவாமல் பர்ஃபெக்டாக வந்து வரும். இதுக்கு வந்துட்டு ஓன் ட்ரேசிங் தான். நம்ம தான் வந்து அதுக்கு ட்ரேசிங் பண்ணணும். அதாவது சாரியில் இருக்கிற டிசைனை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து அதை ட்ரேசிங் பண்ணணும். இல்லை அது ரிலேட்டடாக இருக்கிற டிசைன்ஸையே வந்துட்டு அதுக்கு சிமிலராகவே சில டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிலேயே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஒர்க், அதாவது நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு த்ரெட் ஒர்க் மட்டும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் இன்னும் வந்து ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் பண்ண முடியாது. ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எந்த இடத்துல ஸ்டோன் வேணுமோ அங்கே நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் இந்த மெஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஆரி போடலாம், எம்ப்ராய்டரி போடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ராய்டரியில் போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல பீட்ஸ் ஒர்க் போடணுமோ அந்த ஃப்ரேமை அப்படியே தூக்கி ஆரி ஸ்டாண்டில் போட்டு நீங்கள் அப்படியே ஆரி ஒர்க் மாதிரியும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது ஆரி ஒர்க்கா மெஷின் எம்ப்ராய்டரியா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இதை போட முடியும். பட் இன்னும் மக்கள் யாருக்கும் அது தெரியல. ஆரி ஒர்க் வந்துட்டு அந்த அளவுக்கு லைஃப் இருக்காது. பட் எம்ப்ராய்டரி வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸே கிழிஞ்சு போனாலும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிழிஞ்சு போகாது, த்ரெட்டு எதுவும் விடாது, அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். பட் மக்கள் யாருக்கும் இன்னும் வந்து எம்ப்ராய்டரி இந்த லெவலுக்கு போடலாம் அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு, சீக்வன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் மெஷின் எம்ப்ராய்டரிலையுமே வந்துட்டு ரொம்ப யூனிக்காக வந்து எம்ப்ராய்டரி போட முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய த்ரெட்டோட நீடிலும் த்ரெட்டும் கேட்டிருக்கீங்க. த்ரெட்டு வந்துட்டு எம்ப்ராய்டரி மெஷினுக்கு போடுற த்ரெட்டு வேறு, கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மெஷினுக்கும், அதாவது எம்ப்ராய்டரின்னு வரும்போதே கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி வந்துடும். கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் நம்ம எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் எல்லாமே ஒரே த்ரெட்டு தான். நீடிலும் ஒரே நீடில் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஆல்ரெடி வந்துட்டு சூயிங் மிஷினுடைய நீடில் வந்து ஒரு டைம் போட்டப்போ எனக்கு வந்து ஹோல் விழுந்துச்சு. நான் அதனால் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷினுடைய நீடில் வந்து நான் இதுக்கு மாற்றி போட்டுக்கேன். பட் இப்போ மிஷின் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான கொஷின்ஸு. ஏர்னிங்ஸ் அப்படின்னா நீங்கள் 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த மிஷின் வந்து ஒரு ஹை பிராண்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 lakhs இருக்கும். 5 lakhsல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 1000 to 2000 வரைக்குமே ஏர்ன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் மிஷின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். காலையில் நீங்கள் 9 மணிக்கு போட்டிங்க அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு ஆள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் போட முடியும். 2 ப்ளவுஸ் ஓரளவுக்கு ஹெவியாக போட முடியும். பட் இந்த மிஷினில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 to 4 ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரி போட முடியும். நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஒரு ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா, அதாவது மார்க்கிங்லாம் பண்ணி கொடுத்துட்டா 4 ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் மினிமமாக ஒரு நாளைக்கு போட்டுடலாம். ஆனாலுமே நம்மளுமே ரிஸ்க்கு தான், கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வந்து போடுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அவ்வளோதான் கொஷின்ஸு. ஒரு நாளில் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மெஷினில் 2 ப்ளவுஸ் போட முடியும், இந்த மெஷினில் 4 ப்ளவுஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷினில் எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ஏர்னிங்ஸ் வருது, இதை நீங்கள் வீட்டில் இருந்தே எப்படி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இதை கற்றுக்கிட்டு ஒரு ஹோம் மேக்கராக இருந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஏர்னிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.